Hello friends, welcome to our channel Trendy Lifestyle and Tasty Cooking. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பெங்களூர்ல கமர்ஷியல் ஸ்ட்ரீட்ல எந்த மாதிரி ஷாப் பண்றது அப்படிங்கறத பத்தி ஃபுல் டீடைல் உங்களுக்கு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பெங்களூருக்கு வரீங்களா, ஸ்ட்ரீட் ஷாப்பிங் பண்ணணுமா, கமர்ஷியல் ஸ்ட்ரீட் சூப்பரான இடம். ஆனா என்ன கண்டிப்பா உங்களுக்கு இங்க எந்த மாதிரி ஷாப் பண்ணனும் அப்படிங்கற விஷயம் தெரிஞ்சிருக்கணும். நானுமே 2-3 times போனதுக்கு அப்புறம் தான் எனக்கும் கொஞ்சம் ஐடியா கிடைச்சது. ஸோ ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இது தெரிஞ்சிருக்கணும். கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டில் உங்களுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டின்னா எல்லா விதமான ஷாப்ஸும் இருக்கும். பிராண்டட் ஷோரூம்ஸும் இருக்கும், நார்மல் ஷாப்ஸும் இருக்கும். ஷாப்பிங் மால் இருக்குது, வெஸ்ட் சைடு இருக்குது, கல்யாண் செல்ஸ் மாதிரியான ஷாப்ஸும் நிறையவே இருக்குது. உங்களுக்கு ப்ரைடல் கலெக்ஷன்ஸ் வேணுமா, இல்லை ஃபங்க்ஷன்ஸ்க்கு போடுறதுக்கா, இல்லை நார்மலாக எல்லா மாதிரியான கலெக்ஷன்ஸும் இங்கே நமக்கு சூப்பராக கிடைக்கும். லோ ரேஞ்சிலேருந்து ஹை ரேஞ்ச் வரைக்கும் இங்கே இருக்குது. இங்கே நிறையவே ஸ்ட்ரீட்ஸ் இருக்கும். அந்த ஒரு ஸ்ட்ரீட்ஸ்லேயும் அவ்வளோ ஷாப்ஸாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் ஷாப்பிங் ஃப்ரீக்காக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த இடத்த விட்டு வெளியவே போக மாட்டீங்க. அந்த அளவுக்கு ஷாப்ஸாக இருக்கும். கமர்ஷியல் ஸ்ட்ரீட் போகணும் அப்படின்னாலே உங்களை கரெக்டாக ஒரு பிளேஸில் கொண்டு வந்து விடுவாங்க, கேப் டிரைவர்ஸோ யாராக இருந்தாலும். ஆனால் அந்த இடத்துல இருக்கிற ஷாப்ஸ்லாம் ரொம்பவே காஸ்ட்லியாக தான் இருக்கும். அவங்க காஸ்ட்லியாக தான் ரேட்டு சொல்லுவாங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா இதுவே உங்களுக்கு வாவ் அப்படி தான் இருக்கும். ஆனால் அது கிடையாது. நீங்கள் அங்கே இருக்கிற ஒரு செப்பல் ஷாப்பில் போயிட்டு ட்ரெஸ் எங்கே சீப்பாக கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க சூப்பராக வழி சொல்லி தருவாங்க. அந்த பிளேஸுக்கு நீங்கள் போனீங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே ட்ரெஸ்ஸஸாக தான் இருக்கும். எவ்வளோ ஸ்ட்ரீட்ஸ் இருக்கும் தெரியுமா, அவ்வளோ ஸ்ட்ரீட்ஸ் ஃபுல்லாகவே ட்ரெஸ்ஸஸ் இருக்கும், சீப் ரேட்டில் இருக்கும். லெஹங்காஸ் அந்த மாதிரி நிறையவே இருக்கும். நான் அந்த வீடியோவோட எண்டில் கொடுத்துருக்குறேன் அந்த பிளேஸை. ஆனாலும் அதிகமாக எடுக்க முடியல, ஏன்னா கொஞ்சம் ரஷ்ஷாக இருந்தது, ஈவினிங் டைம் வேறையா. ஸோ பேபியை வேறு வச்சுட்டு ரொம்ப வீடியோஸ் எடுக்க முடியல. ஆனால் அந்த பிளேஸில் போனீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ சீப் ரேட்டில் கிடைக்கும். அதே மாதிரி இங்கே ஷூஸுக்கு செப்பல்ஸுக்கு தனியாக ஒரு ஸ்ட்ரீட்டே இருக்குது. அந்த ஸ்ட்ரீட்டில் போனீங்கன்னா எவ்வளோ சீப்பாக வாங்க முடியும், அவ்வளோ சீப் ரேட்டில் உங்களுக்கு செப்பல்ஸ் கிடைக்கும். அந்த ஸ்ட்ரீட்டையுமே நான் அந்த வீடியோவில் எண்டில் கொடுத்துருக்குறேன். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு பார்கெயின் பண்ணுறதுக்கு டேலண்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் அவ்வளோ சீப்பான ரேட்டில் ட்ரெஸ்ஸஸோ செப்பல்ஸோ வாங்கிக்கலாம். ஆனால் ஒரு விஷயம், ஃபிக்ஸட் ரேட்டுன்னு போட்டிருக்கிற இடத்துல போய்ட்டு பார்கெயின் பண்ண போகாதீங்க. மற்ற பிளேசஸில் போய்ட்டு எவ்வளோக்கு எவ்வளோ பார்கெயின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டேலண்ட் இருக்குதோ அதை பொறுத்து நீங்கள் சீப்பாக அண்ட் பெஸ்ட்டாக திங்ஸ் வாங்கிக்கலாம். நானே ஃபஸ்ட் டைம் எல்லாம் போகும்போது எனக்கு ஒரு இப்போது எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், ஒரு 1500 ரேட்டு சொன்னாங்கன்னா நான் அவங்கக்கிட்ட 1000 ருபீஸ் சொன்னோன்னே அவங்க ஃபாஸ்ட்டாக கொடுத்துருவாங்க. உடனே எனக்கு என்ன சந்தோஷம்னா, வாவ் நம்ம 500 ருபீஸ் கம்மியாக வாங்கியிருக்கோம். அதே இன்னொரு அங்கிள் அன்னைக்கு வாங்கிட்டு இருந்ததை நான் பார்த்தேன். அவங்க 1500 சொன்னப்போ அவங்க 300 400 இந்த ரேட்டில் தான் அவங்க ரேட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்களே. ஆனால் கண்டிப்பாக அவங்க அந்த 500க்குள்ளால் வாங்கிடுவாங்க. ஸோ இங்கே பார்கெயின் பண்ணுறதுக்கு டேலண்ட் இருக்கிற மாதிரி திங்ஸும் வாங்க முடியும்.
the day.